மிதுன ராசி அன்பை பொறுத்தவரைக்குமே வாழ்க்கையில் நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சுட்டே இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. என்னதான் மற்றவங்க மேலே அன்பு பாசம் வச்சாலுமே அது உங்களுக்கு திருப்பி கிடைக்கிறது இல்லைன்னு சொல்லலாம். நீங்கள் அன்பு பாசம் வச்சாலுமே மற்றவங்க பார்வைக்கு அது வேஷமாக தான் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் வார்த்தையால் காயப்படுத்தாமல் விட்டுட்டாலே போதும் நினைக்கக்கூடிய தான் இருக்கிறீங்க. அதனாலேயே இந்த சொந்த பந்தமே வேண்டாங்கிற ஒரு வெறுப்பு தான் இந்த மிதுன ராசி அன்புகளுக்கு இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. வீட்லையும் பொறுத்த வரைக்குமே ஒரு சில பாதிப்புங்கிறது இல்லாமலாம் இல்லை. பெரும்பாலும் என்னதான் சம்பாரிச்சாலும் கொஞ்சம் கடன் வாங்குற சூழ்நிலைக்கு தான் நீங்கள் தள்ளப்பட்டுட்டு இருக்கிறீங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வருத்தப்பட மாட்டாங்க. ஆனால் ஒருத்தர்கிட்ட கையேந்து நிற்கணும்னு வரப்போ தான் ரொம்ப பயப்படுவாங்க. ரொம்ப ஒரு தாய்க்குங்கிறது இருக்கும். ஒருத்தர்கிட்ட உதவி பெறணும்னா அது முடியாத காரியம்னே சொல்லலாம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. ஆனால் சில காலமாகவே நீங்கள் என்ன தான் பண்ண சம்பாரிச்சாலுமே சம்மந்தமில்லாத செலவுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். ஒருத்தர்கிட்ட போய் நிற்கிற மாதிரி தான் இந்த நேரம் இருக்குங்க. ரொம்ப கவலைப்பட்டிருப்பீங்க. அதுவுமே குடும்பத்தில் 4-5 பேர் பிறந்திருந்தாலுமே தகப்பனார் மாதிரி நீங்கள் தான், அதாவது மூத்தவங்க மாதிரி நீங்கள் தான். ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்கள் தான் முன்னணின்னு என்ன செய்கிற மாதிரி இருந்திருக்கும். கூட பிறந்தவங்க வகையிலுமே ஒரு நல்ல ஒத்துழைப்புங்கிறது இல்லாத சூழ்நிலை தான் இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. அதுவுமே சகோதர வகையில் பொறுத்த வரைக்குமே ஒரு சில மனது ரீதியான போராட்டங்கிறது நீங்கள் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அவங்களும் உங்களுக்கு கெடுதல் நினைக்கிறதுலாம் இல்லை. ஆனால் அவங்க எடுக்கக்கூடிய முடிவுங்கிறது உங்களுக்கு ஒரு சில நேரத்தில் பாதிப்பை ஏற்படுத்துறது. அதனாலேயே கொஞ்சம் பகைங்கிறது சொந்த பந்த வகையில் உங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுமாரி தாய் வழி சொந்த வகையில் பொறுத்த வரைக்குமே பகைங்கிறது நேரம் கொஞ்சம் அதிகம்தான். நீங்கள் என்ன சொன்னாலும் எதை செஞ்சாலும் அதை வம்பாக பார்க்குற மாதிரி உங்கள் மேலே வீண் பழி சுமத்தக்கூடியவங்க தான் இந்த நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. அதுவுமே குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாதிப்பு இல்லை தான். ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அளவுக்கு அதிகமாக நீங்கள் நேசிப்பீங்க. அதுதான் உங்களுக்கு பிரச்சனையே. குடும்ப வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் கொடுக்குற அன்பு அதே அளவுக்கு அங்கே வரலையேன்னு கொஞ்சம் ஒரு எல்லையில் குறைஞ்சிட்டாலுமே கொஞ்சம் வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே சண்டைங்கிறது வந்துடுது. அதை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் விட பாருங்கள். உங்களை விட உங்கள் வாழ்க்கை துணைக்குமே உங்கள் மேலே பாசம் அதிகம்தான். இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்கள் கவனம் கொடுக்கணும். பேச்சு வார்த்தையில் கவனம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த நேரம் உண்டு தான். பிள்ளைகள் பொறுத்த வரைக்குமே இதனால் பிள்ளைகள் வழியில் நிறைய தொல்லை சந்திச்சிருப்பீங்க. கடன் வம்பு வழக்கு எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. இந்த நேரம் உங்களுக்கு அந்த பாதிப்பு இல்லை. குழந்தைகள் வழியில் ஆதரவும் சிறப்பாக இருக்குது. நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் பொறுத்த வரைக்குமே குழந்தைங்கக்கிட்ட பேசுகிறப்ப கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்க பாருங்கள். அதட்டி நீங்கள் இந்த நேரம் பேசுகிறத விட தட்டி கொடுத்து வேலை வாங்கினீங்கன்னா எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலை ரீதியாக தனியாகவோ இல்லைன்னா பிரிஞ்ச வாழக்கூடிய சூழ்நிலை இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. ஒரு சிலருக்கு இந்த நேரம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால இந்த நேரம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொடுக்க பாருங்கள். இந்த நேரம் இந்த காய்ச்சல் சம்மந்தப்பட்ட பாதிப்புங்கிறது அதிகமாக இருக்கும். அதனால் நீங்களாக இருக்கட்டும் உங்கள் குழந்தைகளாக இருக்கட்டும் உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். தொழிலை பொறுத்த வரைக்குமே நிறைய போட்டி இருக்கும். ஆனால் அது எல்லாமே சமாளித்து முன்னுக்கு வந்துடுங்க. ஆனால் இந்த நேரம் ஏதாவது ஒரு வருத்தங்கிறது மனசில் இருந்துக்கிட்டே இருக்குங்க. எதையாவது நினச்சி வருத்தப்படாத நானே இல்லைன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஏதாவது ஒரு மனசில் போட்டு ஒரு குழப்பிக்கிட்டே இருக்கிறீங்க. வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்குதுன்னா இந்த நேரம் ஒரு சில விஷயத்த நீங்கள் செய்யணுங்க. என்னதான் நீங்கள் போராடினாலும் வாழ்க்கையில் என்னதான் நீங்கள் இந்த நேரம் ஒரு கடுமையாக உழைப்பு கொடுத்தாலும் நல்ல நிலை இல்லை. நிறைய விஷயத்தில் நம்பி மோசம் போகிறீங்க. ஒரு மோசடி நடந்துக்கிட்டே இருக்குது. வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் நடக்கலைன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே எத்தனையோ வழிபாடு செய்வீங்க. ஏறாத கோவிலில் சுத்தாத கோவிலில் நினைக்கக்கூடியவங்க எல்லாமே இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்க இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பார்த்துருங்க. குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், குலதெய்வ வழிபாடு விட்டவங்களா இருக்கட்டும், நிறைய பேர் வருஷக்கணக்காகவே குலதெய்வ வழிபாடு செய்யாமல் இருப்பாங்க. சரியான குலதெய்வ வழிபாடு முறையாக செய்யாமல் இருக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க. குலதெய்வம் என்னானே தெரியாதவங்களும் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க எல்லாமே இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்கிறது நல்லது. ஏன்னா ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு அற்புதமான மாதம். தெய்வத்துக்கு அளவில்லாத சக்தி கிடைக்கக்கூடிய மாதம். அதுவும் நம்ம குலதெய்வத்துக்கு சக்திங்கிறது அதிகமாக இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு சில விஷயத்தை நீங்கள் பரிகாரமாக செஞ்சாலும் சரி, குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் முறையாக கடைபிடிச்சாலும் சரி அற்புதமான பலன் கிடைக்கும். அப்படி நீங்கள் எந்த மாதிரியான விஷயத்தை செய்யணுங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. மொதல் வேலையாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாதான் நீங்கள் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துடும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. கண்டிப்பாக நல்லா மாற்றம் விட்டு உங்களால் முடியாதது எதுவுமே இல்லை. என்ன ஒன்று கோடி ரூபாய் வரதா இருந்தாலும் சரி குறுக்கு வழியில் வந்து போயிடாதீங்க. அதை தான் உங்களுக்கு மேன்மை அடையக்கூடிய வாய்ப்பு நீ வரக்கூடிய நாளாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி தொழிலில் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் நல்ல மாற்றம் காத்திருக்குதுங்க. இதுக்கு முன்னாடி நிறைய விஷயத்தில் நம்பி மோசம் போயிருப்பீங்க. அதை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் இல்லை. தொழிலில் மேன்மை அடையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது.
உடல் ஆரோக்கியத்திலுமே பெருசா பாதிப்புங்கிறது நேரம் இல்ல. சின்ன சின்ன தொந்தரவு தான். கொஞ்சம் இந்த நேரம் தொட்டு சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருக்கும். ஆனா சாப்பிட்ட உடனே தூங்குற பழக்கங்கிறது இந்த நேரம் வேண்டாம் பொறுத்தவரைக்குமே. அது கொஞ்சம் உடல்ல ஒரு மாற்றத்த கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. உடல்ல தொந்தரவு தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால. சாப்பிட்ட உடனே தூங்கக்கூடிய பழக்கத்த மேசராசி அன்பர்கள் இந்த நேரம் விட பாருங்க. தாயோட உடல் நலத்தில பொறுத்தவரைக்குமே கொஞ்சம் மருத்துவ செலவு இருக்குது. அதனால தாய் உடல் நலத்தில கவனம் கொடுக்கணும். தந்தை வழியிலயும் பொறுத்தவரைக்குமே வயசானவங்களா இருந்தா அவங்களுடைய உடல் நலத்திலயும் கவனம் கொடுக்க பாருங்க. ரொம்ப முக்கியமா ஆரோக்கிய விஷயத்துல நீங்க பெருசா எப்பயுமே கவனம் குடுப்பீங்க. ருசிக்கு சாப்பிடுறீங்களோ இல்லையோ, ஆரோக்கியமான உணவா இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. உங்க சிந்தனை சிறப்பா இருக்குதுங்க. அதனால எதுவுமே தீர்க்கமா முடிவெடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான பலன் தான். எடுக்கிற வேலையில பொறுத்தவரைக்குமே நடுவுல விடத்த விட்டுட்டு, தொடர்ந்து அதில கவனம் குடுத்தீங்கன்னா, சிறப்பான பலன் கிடைக்கும். ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, இன்னொரு வேலை செய்கிறது வேண்டாம். எந்த வேலை செய்றீங்களோ, அதில முழுசா கவனம் குடுத்துட்டு வந்தீங்கன்னா, நீங்க எத செஞ்சாலும் இந்த காலத்தில நல்லபடியா நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. பெரும்பாலும் மிதுன ராசி அன்றர்களுக்கு இந்த பெண் தெய்வம் தாங்க உங்களுக்கு குலதெய்வமா அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதனால இந்த நேரத்தில் பெண் தெய்வ வழிபாடு எந்த அளவுக்கு முக்கியமோ, குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் போய் வழிபாடு செய்கிறப்ப உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு மண் அகல் விளக்குல தீபம் ஏற்றுறது நல்லது. சுத்தமான செக்கலாட்ட நல்லெண்ணெயாக இருந்தாலும் சரி, இழுப்பெண்ணெய் தீபமாக இருந்தாலும் சரி, இது நீங்கள் செய்கிறது நல்லது. பஞ்சு திரியை உபயோகப்படுத்தி ஒரு சின்ன தாம்பாளத்தட்டை வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த அகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு உங்கள் குலதெய்வத்தை மனதார நினச்சி தீபம் ஏற்றி நீங்கள் உங்கள் கோவிலில் வைக்கணும். வீட்டிலையும் அப்படி தான். கோவிலுக்கு போயிட்டு வந்தோடனே வீட்டிலையும் இந்த விஷயத்தை நீங்கள் செய்ய பாருங்கள். அப்படி தீபம் ஏற்றுறப்ப எண்ணெயில் பொறுத்த வரைக்குமே ஒரு சொட்டு தேன் 3 மிளகு போட்டு நீங்கள் வழிபாடு செய்யணும். தினமுமே காலையில் மாலையில் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்கள். இப்படி நீங்கள் கூடுதலாக ஒரு தீபத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஏற்றி உங்கள் குலதெய்வ கோவிலில் 41 நாட்கள் நீங்கள் இப்படி தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதால குலதெய்வத்தால் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கிறது நீங்கி நல்ல தோஷம் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு செய்கிறதுங்கிறது இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியங்க. குலதெய்வத்துக்கு ரொம்ப சக்தி அதிகம். நீங்கள் எத்தனை தான் இஷ்ட தெய்வ வழிபாடு ஏறாத கோவிலில் பெரிய பெரிய கோவிலுக்கு போனாலுமே குலதெய்வ வழிபாடு செய்கிறது இந்த நேரத்தில் பரிபூர்ணமான ஒரு சக்தி ஏற்படுத்தும். அதே மாதிரி குலதெய்வ கோவிலில் பிரார்த்தனை வச்சுருந்தீங்கன்னா வேலையை இந்த நேரத்தில் நீங்கள் நிறைவேற்ற பாருங்கள். நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கா இருக்கட்டும், உடல்நலம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், உங்கள் குழந்தைகளுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும், நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும்னு நிறைய வேண்டுதல் வச்சுருப்பீங்க. அப்படி எந்த வேண்டுதலாக இருந்தாலும் இந்த நேரம் நீங்கள் செலுத்த பாருங்கள். அது கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த நேரத்தில் குலதெய்வ வழிபாடு செய்ய தொடங்க உங்களுக்கு எல்லாமே நல்ல மாற்றம் தான். குலதெய்வம் வீட்லேயும் வந்து தங்க ஆரம்பிக்கும். நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் குலதெய்வம் உங்ககிட்ட கனவு மூலமாக பேச ஆரம்பிக்கும். அதனால் இந்த விஷயத்தை மறக்காமல் செய்ய பாருங்கள். வீட்டில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் இப்படி செஞ்சுட்டு வரப்ப வீட்டில் பள்ளி சத்தம் பார்த்துட்டு வர பாருங்கள். கண்டிப்பாக குலதெய்வம் அனுகிரகங்கிறது அங்கே நிறைஞ்சிருக்குங்கிறது உண்மை. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே மிதுன ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெறப்போறீங்கிறத மேலும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க. குலதெய்வ கோவில் வழிபாடு செஞ்சதுக்கு பின்னாடி உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் தான். இனி உங்களுக்கு குலதெய்வ அனுகிரகம் கூடவே நிறைஞ்சிருக்கிறதால நோய் நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பிள்ளை வரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. நிறைய நல்லது நடக்கக்கூடிய நேரங்கிறது மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலம் உண்டுங்க. ராசியில் குரு சுக்கரனுடைய சேர்க்கை இருக்கிறதால எந்த முயற்சி எடுத்தாலும் இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. அரசாங்க வேலை தேடக்கூடியவங்களா இருந்தாலும் இந்த நேரம் வேலை கிடைக்குங்க. கை நழுவு போன வாய்ப்பு எல்லாமே இந்த நேரம் முயற்சி செஞ்சிங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீடு பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்துலையுமே இந்த நேரம் நல்ல மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும்னு சொல்லலாங்க. நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே இதுக்கு முன்னாடி எவ்வளவோ முயற்சி செஞ்சுருப்பீங்க, எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருக்காது, கொஞ்சம் இழுபறியாகவே இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சிறப்பான பலன் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. இனி வரக்கூடிய நாட்களையும் மன போராட்டங்கிறது இல்லை, தெளிவாக முடிவெடுக்க போகிறீங்க. நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. சின்னதாக உங்கள் மேலே பொறுத்த வரைக்குமே ஒரு பழி விழுந்தால் கூட தாங்கிக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு நிறைய வீண் பழி சந்திச்சிருப்பீங்க. அதுவுமே நீங்கள் கூடிய வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் இந்த நேரத்தில் எந்த விஷயம் செய்கிறதா இருந்தாலும் சரிங்க, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க ஆலோசனை கேட்டு செயல்பட பாருங்கள். வெளியில் இருக்கக்கூடிய நபரோட வீட்டில் இருக்கக்கூடிய ஆலோசனை கேட்டு செயல்பட்டிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய இந்த நேரங்களை கோபப்படுத்துகிற மாதிரி தான் பேசுவாங்க. ஆனாலுமே நயமாக நீங்கள் சொல்லி புரிய வைக்கலாம். அதனால் நல்ல மாற்றம் உண்டு. உங்கள் பேச்சு கேட்காம இருந்தவங்க கூட இந்த நேரத்தில் உங்கள் பேச்சு கேட்டு நடக்கக்கூடிய வாய்ப்பு தான். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ரொம்ப இந்த விஷயம் பொறுத்த வரைக்குமே மனசில் நிறைய விஷயம் ஆசைப்படுவீங்க. அதை செய்யலாம் ஆசையை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுப செலவு காத்திருக்குது. பணத்தை சேமிக்கிறது ரொம்ப நல்லது. சகோதர வகையிலுமே பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குதுங்க. மனஸ்தாபத்தால் பிறந்திருந்தவங்களுக்கு கூட பாசங்கிறது இனி வரக்கூடிய நாட்கள் அதிகரிக்கும். வேலை செய்கிற இடத்துல நல்ல மாற்றம் தான். ஒரே இடத்துல வேலை செய்யாமல் முடியாது இருக்கக்கூடியவங்களாமே இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு கூட வேலை பிடிச்சிரும். வேலையில் நல்ல மாற்றம் காத்திருக்குது. தொடர்ந்து பயணம் மட்டும் உங்களால் தவிர்க்க முடியாது. இந்த ராசி அன்புடைய வாழ்க்கையில் பயணங்கிறது எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த நேரம் பயணமும் உங்களுக்கு உண்டு. ஆனால் பயணத்தால் நல்ல பலன் காத்திருக்குது. கொஞ்சம் இரவு நேர பயணத்தில் மட்டும் கவனமாக இருக்க பாருங்கள்.
பெண்களாக இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்குமே இந்த காலகட்டம் சிறப்பாக தாங்க இருக்குங்க. உடலில் பொறுத்த வரைக்குமே பெருசாக பாதிப்பில்லை, கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். எதுக்கெடுத்தாலும் அலைஞ்சு திரிஞ்சு பெற மாதிரி தான் இருக்கும். குடும்ப வாழ்க்கையிலுமே உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை காத்திருக்குது. சின்ன சின்ன மனசாக வந்தாலுமே அது பெருசுபடுத்தாமல் விட்டுட்டா போதும். இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வாழ்க்கை துணை வழியிலையும் நல்ல மாற்றம் தான். உங்கள் பேச்சுக்கு இந்த நேரம் மதிப்பு மரியாதை உண்டு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, மிருகசீரிட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலம் நீங்கள் எது செஞ்சாலும் பார்த்து செய்யணும். ஏன்னா எதிராக திருப்பிடுவாங்க, கொஞ்சம் கவனமா இருங்க. உடல்நிலையில் பாதிப்பு இல்லை, சின்ன சின்ன பாதிப்பு தான். கேது பகவானால எடுக்கிற வேலை நல்லபடியாக முடியும். வியாபாரம் தொழில வருமானம் இருக்குது. சகோதர வகையிலும் நல்ல மாற்றம் தான். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு செல்வாக்கு சிறப்பாக இருக்குங்க. எங்கே போனாலும் செல்வாக்கு சிறப்பாக இருக்குது, சொல்வாக்கு சிறப்பாக இருக்குது. திருமணம், குழந்தை பாக்கியம், வீடு வாசலும் நீங்கள் கனவு காணக்கூடிய விஷயம் நடக்கும். வியாபாரம் தொழில் முன்னேற்றம் இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் இடம் மாற்றம் உண்டுங்க. சில பேர் வெளியூர் இல்லாமல் போவீங்க. குழந்தைகள் வழியில நல்ல மாற்றம் தான். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்குமே ஏக்கம் தீரும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்க, குலதெய்வ வழிபாடு நீங்கள் எப்படி கடைபிடிக்கணும், இது எல்லாமே பார்த்தோம். குலதெய்வம் தெரியாதவங்களுமே உங்கள் சுய ஜாதகத்தை பரிசோதனை செஞ்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.